10 நாள்ல 5 கேஜிஸ் நீங்க லூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸோ இப்படி யாராவது உங்ககிட்ட சொல்றாங்கன்னா, அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட தண்டனைக்குரியவர்கள் தான். என்ன ரீசன்னு சொல்றேன். நீங்க என்ன சாப்பிடுறீங்கங்கிறத பொறுத்து உங்க வெயிட் லாஸ் இருக்க போறதே கிடையாது. நீங்க என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத பொறுத்தும், நீங்க எவ்வளோ ஒர்க் அவுட் பண்றீங்கங்கிறத பொறுத்தும் தான் உங்களோட வெயிட் லாஸ் இருக்கும். இது எல்லாமே கேலரீஸ், உங்களோட எவ்வளோ நீங்க ஃபுட் இன்டேக் எடுக்கிறீங்க, நியூட்ரிஷன்ஸ்ன்னு சில கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நான் ஃபியூச்சர் வீடியோஸில் அதிகமே சொல்றேன். எந்த ஒரு வெயிட் லாஸுமே வந்துட்டு இம்மீடியட்டாக நடக்குது. 30 நாளில் ஹிந்தி கற்றுக்கிறதுங்கிறது ஒரு புக் கிடைக்கும். அது மாதிரி சின்ன டைமில் ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த ரிசல்ட் கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் இருக்கும்போது தான் ஒரு ரிசல்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனால் ரீசெண்டாக ஒரு மதுரையில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவங்க கூட இறந்து போயிருக்காங்க. வெங்காரம் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸு நிறைய ரீல்ஸாகவும் வீடியோஸாகவும் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம தான் அதுக்கு அவேராக இருக்கணும். ஏதாவது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சோஷியல் மீடியாவில் பார்க்குற எந்த ஒரு அன்சர்டிஃபைடு ஒரு ப்ரொஃபஷனல் உங்ககிட்ட ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஸோ ரொம்ப அவேராக இருங்க. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.